நமது பள்ளியின் ஆண்டுகள் தோறும் கல்வியில் புகுத்தப்பட்ட புது புது செயல்பாடுகளை குறித்தும் மாணவர்களின் கற்றல் நிலைப்பாடுகள் அதன் முக்கியத்துவங்கள் குறித்தும் ஆண்டு அறிக்கையாக கூற எம் பள்ளி மாணவர்களின் சாதனைகளை குறித்தும் 2025 மற்றும் 2026 கல்வியாண்டின் ஆண்டு அறிக்கையை அணிமணிகளாக கோர்த்து அவர்களை உங்கள் முன் சமர்ப்பிக்க பள்ளியின் முதல்வர் முனைவர் திருமதி டாக்டர் ரோஷினி எஸ் குமார் அம்மையார் அவர்களையும் பள்ளி மாணவ செல்வங்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். A very good evening to everyone present here. It is with great pride and joy I stand before you today to present the 11th annual report of Prime International Senior Secondary School, Vepur. This report is not just a summary of events, but a celebration of our students' accomplishments, our teachers' dedication, and the unwavering support from our parents and well-wishers. This academic year has been a journey of growth, innovation, and excellence. We have reached new milestones in academics, sports, arts, and community service. Our students have made us proud at various levels, providing that they are truly future ready. None of this would have been possible without the strong guidance and vision of our correspondent sir, Mr. R. Balakrishnan, the constant encouragement from our trust members, and the administrative support from our management team. Their commitment to holistic education has created a strong foundation for every success we celebrate today. Now, I would like to request my beloved students to walk you through the highlights of the year gone by. I invite my students to present the annual report. Let us all take a moment to reflect on and cherish the achievements of our Prime family. Wishing you all a good and marvelous day. Thank you. Here, I request our correspondent sir to honor our special invitee, Mr. G. Parthiban B.E., the Deputy Superintendent of Police, Thithakudi Subdivision, Kadalur, with a shawl and memento, whose service and discipline symbolize dedication to duty and society. நமது பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் திட்டக்குடி துணை காவல் கண்காணிப்பாளர் உயர்திரு ஜி பார்த்திபன் பிஇ ஐயா அவர்களுக்கு பள்ளியின் தாளாளர்கள் முதல்வர்கள் நினைவு பரிசினை வழங்கியும் பொன்னாடை போர்த்தியும் கௌரவிப்பார்கள். நன்றி ஐயா. சார் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கிளம்புறாரு. நமக்காக 2 வார்த்தைகள் அவர் பேசிவிட்டு செல்லும்போது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே நைந்தாயிரில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்னை தமிழுக்கும் என் தாய் நாட்டிற்கும் முதல் வணக்கம் கூறி இந்த இனியதொரு மாலை வேளையில் ஒரு அருமையான பள்ளி ஆண்டு விழா, இந்த இனிமையான விழாவில் பங்கேற்றிருக்கும் பள்ளி நிர்வாகிகள் அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் பெருமகனார்களுக்கும் இந்த பள்ளியினுடைய இருபால் ஆசிரிய பெருமக்களுக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என் வருங்கால இந்திய நாட்டின் தூண்களான மாணவ மாணவிய செல்வங்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் அனைத்து சோசியல் மீடியா நண்பர்களுக்கும் சக என் காவல் ஆய்வாளர் அவர்களுக்கும் இப்பள்ளியினுடைய ஒட்டுமொத்த அலுவலர்கள் பணியாளர்கள் மற்றும் அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம்.
கேடில் வீழ்ச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை. ஒரு மனிதனுக்கு மிக வேண்டிய செல்வம் எது என்றால் அது கல்வி செல்வம் தான். அழகான 2 வரிகளுக்கு வான்புகழ் வள்ளுவன் கூறியிருக்கின்றான். நம் மாணவர்களுக்கு இங்கு சொல்ல வேண்டிய கருத்து 2 கருத்தை தான் கூறி சொல்ல விரும்புகின்றேன். ஒரு மாணவனுக்கு மிக மிக தேவை கல்வி, ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒரு மாணவன் ஒழுக்கத்தில் உயர்ந்தவனாகவும் பெரியோர்கள் சான்றோர்கள் வாழ்த்துபவனாக இருக்குமானால் அவன் அத்தனை நிலைகளையும் வெற்றி பெறுவான். நாம் வெற்றி பெறுவதற்கு ஒழுக்கம் மிக மிக முக்கியம். அடுத்தது கல்வி. அதுதான் அழகாக வான்புகழ் வள்ளுவனுடைய வரிகளோடு சொல்லிவிட்டேன். கல்வி நிலையில் ஒருவன் ஏதுவிட்டால் என் நிலையிலும் உயர்ந்துவிட முடியும். கல்வி ஒன்றே நம் வாழ்வின் லட்சியத்தை அடைவதற்கு மிகச்சிறந்த ஒரு செல்வம், வழிகாட்டி. நம்முடைய அத்துணை நலன்களையும் உயர்த்துவது கல்விதான். கல்வி ஒன்றை பெறுவதற்கு தான் இந்த கல்வி நிலையத்தை நாடி நாம் வந்திருக்கின்றோம். கல்வி பெற வேண்டும் என்றால் கல்வி நிலையத்தில் நாம் சேர்ந்திருக்கின்றோம். இந்த கல்வி நிலையத்தில் மதிக்க வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம் இங்கு இருக்கும் ஆசிரியர் பெருமக்களை நாம் மிகவும் பண்பாகவும் அன்பாகவும் அவர்களுடைய அறிவுகளையும் நெறிமுறைகளையும் நன்றாக கேட்டு நாம் படிக்க வேண்டும். மாதா பிதா நம்முடைய தாய் தந்தையர்கள் கூறும் அத்தனை சொற்களையும் நல்வழி காட்டுதலையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு மாணவ செல்வங்கள் குறைவாக இருப்பது போல எனக்கு தெரிகின்றது. மாணவர்களோடு அவர்கள் படிக்கிறார்களோ இல்லையா, அவர்கள் படிப்புக்காகவே தங்களை தியாகம் செய்து கொண்டு பெற்றோர்கள் இந்த ஆண்டு விழாவை கண்டுகளிக்கவும் அவர்களுடைய வாழ்வில் ஒளியை ஏற்றுவதற்கும் வாழ்வினுடைய வெற்றியை உயர்த்துவதற்கும் போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்பது நான் திண்ணமாக தெரிகின்றது. பெற்றோர்களுக்கும் மிக அருமையான ஒரு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூற கடமைப்பட்டுள்ளேன். ஒரு மாணவன், ஒரு குழந்தை நல்வழியில் செல்ல வேண்டும் என்றால் இந்த 3 பேர் தான் மிக மிக முக்கியம். பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், இந்த சான்றோர்களுடைய நல் வழிகாட்டுதல்கள், கல்வி, இவையெல்லாம் நாம் நன்றாக கடைபிடிக்க வேண்டும். இன்றைய அறிவியல் விஞ்ஞான நிலை காரணத்தால், வளர்ந்துவிட்ட காரணத்தால் ஆசிரியர்களே சிறு மாணவர்களுடைய நிலை மரியாதைகள் சிறிது குறைவாக தெரிவது போல் எங்களுடைய காவல் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கின்றது. இன்றைய மாணவர்கள் நல்வழியை விட்டு சிறு சிறு செயல்களில் விலகி செல்கிறார்கள். இன்றைய உலகத்தில், இன்றைய நம்முடைய சமூகத்தில் பெற்றோர்களுடைய வார்த்தைகளை சிலர் குறைவாக தான் கேட்கிறார்கள். அதுபடி எல்லாம் இருக்கக்கூடாது. என்றுமே நமக்கு சோறு போட்டு நம்மை படிக்க வைப்பதற்காக பல்வேறு இடங்களில் பல்வேறு செயல்களில் வேர்வை சிந்தி உழைத்துக் கொண்டு போகிற நம்முடைய பெற்றோர்களுடைய உழைப்பை நாம் பயன்படுத்தி இந்த ஒரு அருமையான எவ்வளவு உயரம் நிறைந்த இந்த கட்டிடத்தில் எல்லாம் குழு அறைகளில் எல்லாம் நம்மளை படிக்க வைக்கிறார்கள் என்றால் நம்மளுடைய திறனை வளர்க்க போராடி கொண்டு போகிற பெற்றோர்களுடைய சொற்களை மதிக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு அன்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் எப்படிப்பட்ட மாணவர்களாக வர வேண்டும் என்று என்னுடைய ஆசை அல்ல, நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஐயாவுடைய கனவுகள். நம்ம எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கனவு காணுங்கள். உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வது எதுவோ அதுவே லட்சிய கனவு கொண்ட மாணவர்களாக நாம் வர வேண்டும் என்பதுதான் நம்ம எல்லோருடைய விருப்பமும். அந்த விருப்பத்திற்கு நீங்கள் செயல்படுவீர்கள் என்று நான் நம்புகின்றேன். காவல்துறை சார்ந்து ஒரு 5 வார்த்தைகளை நான் கூற விரும்புகின்றேன். இன்றைய மாணவர்கள் ஆசிரியர்களை மதிக்க வேண்டும், பெற்றோர்களை மதிக்க வேண்டும் என்பது போல் காவல்துறையினர் ஆங்காங்கே விழிப்புணர்வு முகாம்கள் ஏற்படுத்துகிறார்கள். சமூகத்தில் நாம் எப்படி வர வேண்டும், ஒழுங்கு செயல்பாடுகளில் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆங்காங்கே விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார்கள். இன்றைய சமூகத்தில் மாணவர்கள் பார்த்தோன்னா சில மாணவர்கள், பல மாணவர்கள் அல்ல, ஆங்காங்கே வெற்றியை நோக்கி செல்லாமல் தீமை செயல்பாடுகளை நோக்கி செல்லக்கூடிய மாணவர்களோடு தடம் முரண்டு அவங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொள்கிறார்கள். அந்த புகைப்பிடித்தல் பழக்கத்திற்கு செல்லக்கூடாது, போதை பழக்கத்திற்கு செல்லக்கூடாது. நம்மளுடைய கல்வி நிலையில் கொடுக்கப்படும் வீட்டு பாடங்கள் நன்றாக படிக்க வேண்டும். செல்போன் என்று சொல்லக்கூடிய அலைபேசியில் சோசியல் மீடியாவில் மூழ்கி விடுகிறார்கள். அதை படிப்பதற்கு தேவையான நேரங்களில் மட்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், மற்ற நேரங்களில் பயன்படுத்த வேண்டாம் என்று அன்பான வேண்டுகோள். ஒரு மாணவனுடைய மனநிலையை முழுக்க உலகமே உங்கள் கையில் என்று சொல்லுவீர்கள். செல்போனில் உங்களுடைய உலகம் மாறிவிடுகின்றது. அதனால் உறக்கமின்மை, மன அழுத்தம், பல்வேறு நோய்கள் ஏற்படுகிறது. சமூகத்தில் ஒரு மாணவன்
எல்லோர் மாணவர்களும் நார்மலாக எல்லா அன்றாட கடமைகள் சரியாக செய்வார்கள். ஒரு சில மாணவர்கள் மட்டும் தனிப்பட்டு இருப்பார்கள். அவர்கள் ஏதோ ஒரு பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். அது போதை பழக்கமாக இருக்கலாம், இல்லை கஞ்சா குட்கா என்ற ஒரு தேவையில்லாத பழக்கங்களாக இருக்கலாம். அதே போல மாணவர்கள் இருந்தால் நம்மை மாற்றிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று காவல்துறையின் சார்பாக, கடலூர் மாவட்ட காவல்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது இந்த ஓடிபி சைபர் கிரைம் சொல்லக்கூடிய நாம் பெற்றோர்கள் சம்பாதித்து வைத்த பணத்தை எல்லாம் பேங்க்ல வைத்திருப்பார்கள். ஏதோ கஷ்டப்பட்டு அவருடைய மொபைல் போனை எடுத்து தேவையில்லாத ஏதாவது ஒரு லிங்க்ல போனீங்கன்னா அந்த லிங்க்ல ஓடிபி இருக்கிறது, அந்த ஓடிபி போட்டிங்கன்னா பணம் எல்லாமே கைவிட்டு போய்விடும். அடுத்தது போட்டோ ஷேர் பண்ணுறதுலாம் தேவையில்லாத போட்டோக்களை ஷேர் பண்ண வேண்டாம். நமக்கு என்ன வேலை, கற்றல் படித்தல், இந்த வேலையை மட்டும்தான் செய்ய வேண்டும். தேவையற்ற வேலையை செய்ய வேண்டாம். விளையாட்டில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் உடல்நலம் மனபலம் பெற வேண்டும் என்றால் விளையாட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாத பாப்பா. பாரதியினுடைய வரிகளுக்கு ஏற்ப நாம் மாலை முழுவதும் விளையாட பழகிக் கொள்ள வேண்டும். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. நம்ம அன்றாட பழக்கங்களை வழக்கப்படுத்திக் கொண்டு கல்வியிலும் விளையாட்டுகளிலும் குடும்ப செயல்பாடுகளிலும் ஈடுபட வேண்டும். தேவையற்ற செயலில் ஈடுபட வேண்டாம் என்று மாணவர்கள் கேட்டுக்கொண்டு, சைபர் கிரைமில் தேவையில்லாத அகப்பட வேண்டாம். போட்டோக்களை டிபியில் வைப்பது, ஷேர் செய்வது வேண்டாம். 2 சக்கர வாகனம் எடுத்துக்கொண்டு ஹெல்மெட் இல்லாமல், உரிய வயது இல்லாமல், லைசன்ஸ் இல்லாமல் சாலைகளில் பயணம் செய்ய வேண்டாம். கார்களை ஓட்ட வேண்டாம். இந்த இளைஞர்கள் 15 வயதுகளே மிக உயரமாக வளர்ந்து விடுகிறார்கள். நாம் வளர்ந்து விட்டோம், மிகப்பெரிய ஆளாக விடும், உலகம் எல்லாம் நமக்கு தெரியும் என்பது போல் 18 வயது நிறைவடையாதவர்கள் லைசன்ஸ் இல்லாமல் கார் ஓட்டுகிறார்கள், 2 சக்கர வாகனம் ஓட்டுகிறார்கள். இதெல்லாம் கூடாது என்று காவல்துறையின் சார்பாக அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். பெற்றோர்கள் செல்லும் போது ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோள். தேவையற்ற பிரச்சனைகளில் ஈடுபடாமல் அமைதியாகவும் அன்பாகவும் பண்பாகவும் நம்முடைய சமூகத்தில் நம் நாட்டினுடைய வளர்ச்சியை நோக்கி, நம் குடும்பத்தின் வளர்ச்சியை நோக்கி செயல்பட வேண்டும் என்று பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்கள் இருபால் மாணவ செல்வங்களையும் கேட்டுக்கொண்டு, இந்த நல்லதொரு வாய்ப்பில் கடைசியாக முத்தான பாரதியின் வரிகள் தான். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின போல் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், மண் பயனுற வேண்டும் என்று வானகம் இங்கே தென்பட வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும் என்று பாரதியின் வரிகளை கூறி, வேண்டும் வேண்டும் நமக்கு என்ன வேண்டும் என்பதை இறைவனிடம் வேண்டி கேட்டுக்கொண்டு, நம் அனைவரும் நன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த பள்ளி ஆண்டு விழாவில் செம்மையாகவும் சிறப்பாகவும் கோலாகலமாகவும் நிகழ்ச்சியை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, பணி நிமித்தத்தின் காரணமாக விரைவில் ஆன்லைன் வீடியோ கான்பரன்சிங் கால் இருப்பதால் உடனடியாக செல்ல வேண்டிய காரணத்தால் இந்த நிகழ்ச்சி தொகுப்பினை மாற்றி அமைத்து உடனடியாக நான் பேசிவிட்டு செல்கிறேன் என்று நிர்வாகத்திடம் கேட்ட உடனேயே நீங்கள் பேசிவிட்டு சென்றால் போதும் என்று நிர்வாகம் வாய்ப்பளித்த நிர்வாகத்தினர் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று நமது சிறப்பு அழைப்பாளராக வருகின்ற உயர் திரு ஜி பார்த்திபன் பி ஐயா அவர்கள் கடலூர் மாவட்டம் மது அமலாக்க பிரிவில் காவல் துணை கண்காணிப்பாளராக பணியாற்றியவர். தற்பொழுது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி காவல்துறை கண்காணிப்பாளராக பணியாற்றும் இவர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் கலந்து கொண்டு அதில் வெற்றி பெற்று 2020ஆம் ஆண்டு முதல் காவல்துறை கண்காணிப்பாளராக பணியாற்றும் உயர் திரு ஜி பார்த்திபன் ஐயா அவர்களின் வாழ்த்துரைக்கு பிரைம் கல்வியின் அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள் ஐயா. Now I request Bhaskar from grade 11 to present the annual report in front of you. Hi everyone, hope you guys all are enjoying the show. Thank you for being here. I'm Bhaskar from grade 11. I want to start this session with amazing quote by the legend Albert Einstein. Education is not learning of facts but training the mind to think. Good evening to everyone present here. We feel honored to present the annual report of the academic year 2025 on behalf of our school. This academic year filled with enrichment activities, achievements and memorable events. We are proud to announce that this academic year centum results were achieved in both class 10 and 12. 2 students secured centum in mathematics, a testimony to the dedication of our teachers and hard work of the students. We began our journey with World Environmental Day on June 5, creating awareness about protecting the nature.
On June 21, our students participated enthusiastically in the International Yoga Day, highlighting the importance of health and well-being. We celebrated National Doctors Day on June 1. Our cute KG students honored the doctors of Government Hospital in Vepur by the flowers for the selfless service. The investiture ceremony held on July 4th was a proud moment for the Prime family. The newly elected Student Council were formally bestowed with the badges and responsibilities. This ceremony instilled the leadership qualities and a sense of duty in our young leaders. They pledged to uphold the values of school and work with integrity and dedication. It was a truly celebration of a student voice, responsibility and commitment. A visit to Neyveli Book Fair on July 11 arranged for students, a learning delight for the book lovers. On July 15, we paid a heartfelt tribute to the great leader K. Kamarajar on his birth anniversary, known as Kingmaker and Kalvi Thandai. His commitment towards the field of education and governance were remembered through speech, skit and floral homage by the students and staff. His life continues to inspire the generation to value the simplicity, responsibility and education. The inauguration of Intra Club of Prime associating with the Rotary Club of Kalakurchi was held on July 24th. Our talented class 12 students conducted Python workshop on July 25, showcasing their coding skills. On July 30, our students explored the cosmos in the Rainbow Planetarium in the auditorium. This is now the end. This session will be continued by my friend Dhanya Darshan. Let's give a big round of applause. Parents are very poor in encouraging their children. அன்பார்ந்த பெற்றோர்களே, நம் குழந்தைகளை உற்சாகமாக கைத்தட்டி அவரை ஊக்குவிப்போம். August is not just a normal month. It is a month of excitement and exploration. We went on a field trip to Tiruchi on August 8th. The Intra Club of Prime, in collaboration with the Rotary Club of Kalakurchi, had organized a marathon on August 10th, promoting the spirit of fitness, unity and social awareness. This event witnessed enthusiastic participation from students, staff and parents. It was not just a run. It is a stride towards building healthier and more connected community. The event truly reflected the motto, run for health and say no to drugs. Our students showcased their patriotism and devotion on August 15, celebrating Independence Day and Krishna Jayanti. On August 22nd, we conducted Salem Saudaya Kabaddi Tournament competition on our campus, which is a moment of pride and honor. This event brought together talented students from various schools, showcasing the spirit of healthier competition and excellence. We are even delighted to share that our students were emerged as winners, making the occasion more memorable and remarkable for our institution. Kabaddi tournament held under Salem Saudaya. Both boys and girls have secured first place, demonstrating strength, teamwork and hard work in under 17 category. Adding to the pride, our under 14 girls have secured second place, which is a proud moment for Prime International Senior Secondary School. Here, the best rider from the boys is Abdullah Mukhtar from grade A, and the best rider from grade 11, and the best rider from the girls is Kirti T from grade 10th. We organized a free eye camp through Rotary Club of Kalakurchi to students on August 28. We celebrated Vinayaka Chavithi on August 27 with devotion. Sports is do not create a character, they reveal it. Our annual sports day on August 29 was a vibrant celebration of spirit, sportsmanship and teamwork and energy. This event began with a grand march past, lighting the Olympic torch and a motivating address by our chief guest. Students from various grades had participated in track events and various field events, showcasing their athletic talents and determination. Winners were honored with medals and certificates. This event concluded with a national anthem and a sense of pride and honor. Sports teaches us to win with humility and lose with grace. Every child is a different kind of flower. Our kindergarten wing burst with creativity and joy throughout the year with a various of engaging and colorful activity.
Thematic days such as Yellow Day, Red Day, Pink Day were celebrated regularly with enthusiasm and helping the students to learn through sensory and visual experiences. Activities such as storytelling, rhythmic recitation, drawing, clay modeling, and storytelling were conducted regularly to build confidence and communication skill. These days not only created a joyful memories, but also laid the foundation of strong social and emotional learning among our youngest learners. This is not an end. This will be continued by my friend Joshi. September brought in festival and family bonding. On September 4th, we celebrate Teachers' Day with great reverence, honoring our mentors for their dedication and guidance. The day was made more vibrant with celebration of Onam, showcasing Kerala's rich culture through songs, dance and floral rangolis. We also observe Milanime with devotional, remembering the teaching of Kovet. We also celebrate Grandparents' Day with warmth and gratitude. The day was filled with more emotional moments as our kids expressed their love through dance, songs and floral rangolis. Games and interactive sessions brought smiles to the faces of our beloved grandparents. Their presence and blessings made the day truly special, reinforcing the bond between generations. October 2nd marked day in our campus as we welcome new students with Opanam during admission day, which was gracefully aligned with Saraswati Puja celebration. The auspicious occasion begins with traditional rituals invoking the blessings of Goddess Saraswati, the emblems of wisdom and learning. It was a beautiful blend of culture and education as parents and students participated in puja with devotional. The divine energy of the day sets a perfect tone for a new academic journey ahead for our new entries. Adding significance to the day, we also celebrate Gandhi Jayanti, honoring the birth anniversary of Father of our nation. Success does not come from what you do occasionally. It comes from what you do constantly. Thank you. This session will be continued by my friend Janani. Myself Janani of grade 12. We celebrated Dr. Abdul Kalam's birthday on October 15, reinforcing his message of dreaming big. On October 17, we held a fire safety awareness program by the fire officers and the fire safety department, Vepur. On October 18, Diwali celebration lit up the campus. The campus was decorated with light, diyas and rangolis. The students presented their vibrant performance showcasing the significance of Diwali. The message of eco-friendly and the victory of light over darkness was beautifully conveyed. The celebration ended on a joyful note, spreading cheer among us. Our students participated in the Inter-School Talent Festival Creative Expression from November 6 to November 10. The Interdisciplinary Skill Fair on November 16 showcased integrated learning among subjects. Another free eye camp was organized by the Prime Educational Trust in collaboration with the Rotary Club. Free eye checkups were conducted and even selected patients were provided with operations. This initiative reflects the trust's continued commitment in community well-being and service. A journey of learning begins with a single spark of curiosity. Our students had a remarkable opportunity to visit IIT Madras on December 5th. This visit was both enlightening and inspiring, giving students first-hand exposure to cutting-edge innovations and applications of real-world science and technology. Looking ahead, Prime School is proud to announce the launch of STEM education in the upcoming academic year. STEM, science, technology, engineering and mathematics will equip our students with problem solving, critical thinking and innovation skills. STEM education is not just about knowledge, it's about preparing young minds for the future. We extend our heartfelt gratitude to our correspondent, Mr. R. Balakrishnan, and our principal ma'am, Dr. Roshni S. Kumar, and our trust members, and every teaching and non-teaching members who has worked tirelessly to make this year a grand success. Prime School, where the name meets the vision. At Prime International School, the word international, it's not just a title, it's a commitment. Our institution strives to provide global exposure and opportunities that enable students to rise beyond their boundaries. With innovative teaching method, integrated NEET courses and foundation courses from class 6 to 12 at free of cost, skill-based learning, STEM education, participation in national and international level competition, we empower students to think big and aim high. From academic excellence to life lessons, we empower students to face the world with confidence and competence, truly making them a global citizen in thoughts and action. Together, Prime gives us the root to grow and the wings to fly. Being a part of Prime isn't just schooling.
It's a journey. We are proud to grow with pride. Thank you. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மிக அருமையாக எமது பள்ளியின் ஆண்டு அறிக்கையை எடுத்து கூறிய எம் பள்ளியின் மாணவ செல்வங்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க பள்ளியின் தாளாளர் முதல்வர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். I request the parents to give a big round of applause for our talented students. Greetings to நன்றி ஐயா. Now I request Sedubadi, our student who secured 100 out of 100 in mathematics in the board exam last academic year. I request the parents also to join with him and to receive the awards. சென்ற ஆண்டு 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவன் சேதுபதி அவர்களை இப்பொழுது பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் கரவொலி எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Thank you, dignitaries, for honoring him. STEM Techno School is a forward-thinking institution dedicated to nurturing innovation, critical thinking and problem-solving skills through science, technology and engineering and mathematics. STEM Techno School prepares students to become confident, future-ready learners equipped for the challenges of a rapidly evolving world. We are delighted to share that our prime school has proudly partnered with STEM Techno School, marking a step forward in innovative and future-ready learners. Greetings to all. Today, I'm going to discuss on two topics that is influencing our kids' future. One, STEM education. The other, artificial intelligence. STEM stands for Science, Technology, Engineering and Mathematics. These are cornerstones of the modern day world. They are no longer just academic subjects. Take a look around us. AI and technology are used in smartphones, online courses, digital payments, self-driving cars, medical devices, and even YouTube and Netflix recommendation systems. Many of the jobs that our children will perform in the future don't even exist yet. One thing is certain though, almost every future career will require the ability to think logically, solve problems, and use technology. For this reason, it's crucial to start STEM and AI education early in school. Why STEM education is important for students? There is more to STEM education than just becoming a scientist or an engineer. The students develop logical thinking, problem solving, creativity, and learn everything by hands-on projects. Instead of teaching students how to memorize answers, STEM education teaches them how to think. This boosts confidence and prepares them for any career path, including medicine, business, design, law, and entrepreneurship. Instead of teaching students how to memorize answers, STEM education teaches them how to think. Why AI education is important? Now let's talk about artificial intelligence. AI is not about the world being taken over by robots. AI is about intelligent systems that improve human productivity. Learning AI for students enhances critical thinking, promotes originality, teaches them the true workings of technology, and transforms them from consumers of technology into innovators of it. Students learn how apps are created, rather than just using them. They learn how to manage and use AI responsibly rather than being afraid of it. Future readiness is something that AI and STEM education offer parents. It benefits your child to maintain your child's competitiveness in the global level. Develop skills that are in high demand globally. Develop the ability to adjust to change. Establish solid career foundations at a young age. Above all, it prepares them for life, not just for tests. When AI and STEM are taught in schools, students learn step by step.
without pressure. Concepts are introduced in a fun, practical way. Learning becomes engaging, not stressful. Curiosity replaces fear of difficult subjects. Early exposure builds interest, confidence, and clarity. Above all, it prepares them for life and not for tests. To parents and students, I just want to say this: the future belongs to those who understand technology. AI and STEM education is not just an optional, it has become an essential life skill. By introducing these subjects in school, we are not just educating children, we are empowering future innovators, future problem solvers, and future entrepreneurs. Thank you. Let's work together and build our future of our children.